நம்மளை தவிர வேற யாருக்கும் மேடத்தை பிடிக்கிறது போலயே. நான் பிசினஸ்ல ஏதாவது பண்ணணும். நீங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் தானே? ஆமாங்க. கோபி வந்துட்டு பாக்கியாவை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்துட்டு வாழ்க்கை துணையை வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் பாக்கியா வந்துட்டு எங்கே பழனிசாமி வந்துட்டு கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்ற பயத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த கோபி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல லீக் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு தப்பு நினைக்கிறவங்க வீடியோ லைக் பண்ணி தெரியுங்க. இங்கே வரக்கூடிய எபிசோட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம பாக்கியா வந்துட்டு டேரெக்டாக பழனிசாமி கிட்டே வந்துட்டு பேச ஆரம்பிச்சுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட கடைசி வரைக்கும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாகவே வந்துட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்கிட்ட ஒரு பர்சன் வந்துட்டு கேட்டால் எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி வந்து பழனிசாமி கிட்ட கேட்க, அப்போ நம்மளை தவிர வேறு யாருக்கும் பிடிச்சிருக்கோ அதனால தான் நம்ம கிட்ட அந்த கொஸ்டின்லாம் வந்துட்டு கேட்குறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கடைசி வரைக்கும் நம்மள ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ நம்மளும் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இனியா கிட்ட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாக்கியா வந்துட்டு கேட்குறாங்க, விமல் கிட்ட வந்துட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் நல்ல ஃப்ரெண்டாகவே வந்துட்டு இரு, அதுதான் நமக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு இனியா வந்துட்டு அப்படிலாம் வந்து தப்பி தவறி கூட உங்கள் வார்த்தை மீறி போயிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ராதிகா வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்காக நம்ம கோபி வந்து கூப்பிடுறாங்க. ஸோ ஈஸ்வரி பாட்டி தான் வந்து தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராதிகா வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்க தான் வந்து கருவை கலைச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ கோபி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் வந்து எடுத்துக்க போகிறாங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவும் நம்ம அன்பாஸ் சொல்லி பண்ணிட்டு அடுத்த ப்ரோமோட் அப்படின்ட்டு திருப்பி போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.